வணக்கம் உறவுகளே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? மிஸ்ஸஸ் ஆல்ரவுண்டர் ஹெல்த் டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக அருமையான பதிவுங்க. ஆமாங்க, இது எங்கள் அம்மாவோட பாட்டி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இது 45 நாள் கண்டிப்பாக இதை எடுத்துக்கணுங்க. இது என்னன்னு சொல்லி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய பலன் முழுமையாக கிடைக்குங்க. அவங்களுக்கெல்லாம் முடி அவ்வளோ அடர்த்தியாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ இருந்த உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே நல்ல முறையில் இயற்கை சார்ந்ததாக இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ நம்ம யாருக்குமே அப்படி இல்லையே. காரணம், இருக்கிற விஷத்தன்மையான உணவு, டென்ஷன், சரியான பழக்க வழக்கங்கள் இல்லாமல் தூக்கம் இல்லாத காரணத்தினால நம்ம முடி கெட்டு போகுதுங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்ன பயன்படுத்தி நம்ம முடியை சரி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த 6 பொருட்கள் தாங்க இதுக்கு பயன்படுத்துகிறோம். நம்ம உடம்பு ரொம்ப சூடாக இருந்தால் முடி கொட்டும்ல, அதுக்காக இந்த சீரகத்தை பயன்படுத்துகிறோங்க. நம்ம உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சி அடைஞ்சால் முடி கொட்டுறதும் தானாகவே சரியாகுங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய், இதை பற்றி நானா சொல்லணும்? நெல்லிக்காயில் முடி வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இதில் இருக்குங்க. விட்டமின் சி இதில் அதிகமாகவே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புதினாங்க. இதில் சுண்ணாம்பு, இரும்பு, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் பி2 அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இது நம்ம உடம்புல இருக்கிற பித்தத்தை சரி பண்ணுங்க. பித்தம் சரியானா முடி கொட்டுறதும் தன்னால் நிற்கும் தானே. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இல்லைங்க, இது நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மைகள் எல்லாத்தையுமே நீக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃபங்கல் இப்படிப்பட்ட தொற்றுகள்லேருந்து நம்ம தலைமுடியை பாதுகாக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிற இஞ்சி தாங்க. இதை தோல் எடுத்து பயன்படுத்தணும். இந்த இஞ்சி டேண்ட்ரஃபை முற்றிலும் நீக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இது 1-2 நாள்லங்க தொடர்ந்து பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதை நானா சொல்லணும்? கருவேப்பிலையில் தான் இருக்குதே புரதம், பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற எல்லா சத்துமே. இது நம்ம முடி வளர்ச்சியை சீராக்குறதோட நம்ம முடி கொட்டுறது, அதுக்கப்புறம் தலைமுடி சரும பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணுங்க. சரிங்க, இது எல்லாத்தையும் பயன்படுத்தி எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? நான் இப்போ காட்டின எல்லா பொருட்களையுமே என்கிட்ட ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டர் இருந்ததுனால தண்ணி எதுவுமே சேர்க்காம நான் ஜூஸாக எடுத்துக்கிட்டேங்க. அப்படி இல்லாதவங்க மிக்ஸி ஜார் இல்லைனா பிளெண்டரை பயன்படுத்தி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸு நான் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்காகங்க. ஆமாங்க, நம்ம வெளியில் எவ்வளவுதான் எத்தனை வகையான பொருட்களை நம்ம தலைமுடிக்கு பயன்படுத்தினாலும் நம்ம உள்ள இன்டர்னலாக எடுத்துக்கிறது தானங்க நமக்கு ரொம்பவே பலன் தரும். அதுக்காக தாங்க காலையில் இந்த ஜூஸு. அதுக்கப்புறம் இந்த ஜூஸையே நான் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நான் எடுத்துக்கிறேங்க. இதுலேயும் தண்ணி எதுவுமே சேர்க்காம நான் எடுத்துருக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இது நம்ம தலையில் நான் ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணிக்கிறதுக்குங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையை சுற்றி ஃபுல்லாகவே இந்த ஸ்ப்ரே பாட்டிலை வச்சு தாங்க என் ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையுமே இந்த ஜூஸ் படுறது மாதிரி நான் ஸ்ப்ரே பண்ணிப்பேன். இது எப்போவுமே பண்ணிக்கிறது குளிக்கிறதுக்கு முன்னாடி. சில டைமில் வாரத்தில் 2 நாள் இல்லைன்னா 3 நாள் இந்த பேக் அப்ளை பண்ணுறதுக்காக இதே நான் எடுத்துப்பேங்க. இது நம்ம எடுத்துக்கிட்ட அந்த சக்கையை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நான் இந்த சக்கையை இதுலேயும் தண்ணி சேர்க்காம நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதில் நெல்லிக்காயில் இருக்கிற ஈரத்தன்மை நமக்கு தண்ணி சேர்க்கறதுக்கு அவசியமே இல்லை. இதையும் நம்ம தலைக்கு எந்த அளவுக்கு பேக் போடுறது போல் தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கலாங்க. எனக்கு முடி ரொம்ப கம்மியாக இருக்கிறனால எனக்கு இந்த அளவே தாராளம் போதும். அதுக்கப்புறம் மிஞ்சி இருக்கிற இந்த அரைச்சி வச்சிருக்கிற இது கூட நான் தாளித்து விட்டு நான் இதை சட்னியாக எடுத்துருக்குறேங்க. இதை நான் அடுப்பில் எதுவுமே நான் பயன்படுத்தலை. தாளிக்கிறதுக்கு மட்டும் கருவேப்பிலை, வத்தல், உளுந்து இப்படிப்பட்ட நம்ம இயற்கையான பொருட்களை மட்டும் பயன்படுத்தி அதை நான் தாளித்து இந்த பேக்கு கூட சேர்த்துருக்குறேங்க. இது நாங்கள் சட்னியாவோ இல்லைன்னா சாப்பாடு கூட குழம்பாவோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சு வச்சுருக்குறேங்க. என்ன, ஒரு கல்ல 2 மாங்காய் பார்த்துருப்பீங்க. இது ஒரு கல்ல 5 மாங்காய் இருக்குல்ல. நம்ம குடிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, தலையில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, அப்புறமா பேக் போடுறதுக்குன்னு சொல்லி ஒரே ஒரு பொருளை வச்சு எத்தனை செஞ்சு வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா? வேலையும் எவ்வளவு கம்மியாக இருக்குதுல்ல. இது தாங்க என்னோட தலை. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு. தலையில் அவ்வளோ முடி கொட்டுறதுக்கு காரணம் இந்த அரிப்பு தாங்க. இது சும்மா வரலங்க. நான் பயன்படுத்தின நிறைய செயற்கையான கெமிக்கல் கலந்த பொருட்களால் வந்துச்சுன்னு சொல்லி நானே
கண்டுபிடிச்சிட்டேங்க. அதனால தான் செயற்கையிலேருந்து முழுமையாக மாற்றி இயற்கை சார்ந்த வழியில் போயிட்டுருக்கிறேன். நீங்களே பாருங்கள், நான் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்ததை வச்சு என் ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது டேண்ட்ரஃப் இருக்கிற இடத்துல டைரெக்டாக படுங்க. அதனால அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பேக்கை என் தலையில் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். இப்படி மசாஜ் பண்ணுறனால நமக்கு எல்லா இடமுமே நெல்லிக்காயோட சாறு, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி அப்படிங்கிற எல்லா சத்துமே நேரடியாக வெளிப்புறமாக நமக்கு இறங்குங்க. இதுவும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதை வச்சதுமே நம்ம தலையெல்லாம் அப்படி அரிக்குங்க. அந்த பொடுகு எல்லாமே அரிப்பை தாங்க முடியாத அளவுக்கு தலையை பிச்சிக்கலாம் போல் இருக்குங்க. அதுக்கப்புறம் இதை நாங்கள் சாப்பாடுலையும் எடுத்துக்கிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் தலை எப்படி இருக்குன்னு சொல்லி தாங்க. இது நான் எந்த ஒரு கெமிக்கல் ஷாம்பும் பயன்படுத்தலைங்க. நான் சீயக்காயை மட்டும் பயன்படுத்தி என் தலைமுடி எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் சிக்னலை லைட்டாக டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த நல்ல நல்ல பதிவுகள் உங்கள் வீடு தேடி வரும். நன்றி உறவுகளே.